அனைவருக்கும் வணக்கம். நம்ம குரூப் 4 கவுன்சிலிங் நிறைய வீடியோ போட்டுட்ருக்கோம். அதில் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 14 துறை வச்சு போட்டிருந்தோம். அதில் லோக்கல் ஃபண்ட் ஆடிட் நான் விட்டுட்டேன். மீண்டும் அதை நம்ம சேர்த்து நம்ம போட்டோம். சரிங்களா? அதுக்கான விஷயத்தையும் நம்ம சேர்த்து சொல்லிட்டோம். இப்போ எல்லாரும் வந்து கொஞ்சம் ஆச்சரியமாக பார்த்தாங்க. யாரும் என்கிட்ட நான் கேட்கல. இருந்தாலும் நான் அதுக்கான விளக்கத்தை நான் சொல்லி தான் ஆகணும். எல்லோரும் விரும்பக்கூடிய ஒரு பதவி நான் ஏன் 7வது 8வது இடத்தில் வைத்தேன், அதுக்கான விளக்கத்தை நான் சொல்கிறேன். அடுத்தது சென்னையில் போஸ்டிங் இருக்கக்கூடிய துறைகளை பற்றி சில பேர் கேட்டிருந்தாங்க. அதை பற்றி சொல்கிறேன். ஒருத்தர் நம்மளுடைய ஆஸ்பிரண்ட்டு என்ன கேட்டிருந்தாருன்னா, சம்பளம் வந்து ரொம்ப இதுவாக இருக்கும் போல சார், ரொம்ப கையை கடிக்கிற மாதிரி இருக்கும் போல அப்படின்னாரு. அதுக்கான தெளிவு நான் சொல்கிறேன். சரிங்களா? அதாவது அவர் அதர் டிஸ்ட்ரிக்ட் போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல் அப்படின்னு சொன்னார். நான் அதை பற்றி சொல்கிறேன். பின்னாடி வந்து ஒவ்வொரு துறையை பற்றி நான் சொல்கிறேன். அதாவது அந்த 15 துறைக்கான விளக்கத்தையும் நான் சொல்லிடுறேன். எதனால் அந்த துறை வந்து சிறந்ததுன்னு சொல்லிடுறேன். சரிங்களா? அப்போ சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா நான் வந்து ஏனோ தானோ காதில் கேட்டு நான் பார்க்காதோ சொல்கிறது கிடையாது. என்னுடைய அனுபவத்தில் நான் உணர்ந்ததை என்னை ஃபாலோ பண்ணுற நபர்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம கஷ்டப்பட்டு ஒரு வேலையை செஞ்சு ஒரு மலையை உடைச்சி அதுலேருந்து ஒரு விஷயத்தை எடுத்து அடிலும் சாதாரணமாக ஒரு விஷயம் ஒரு நார்மலாக எடுத்துகிட்டு போயிட்டே இருந்துடலாம். அதாவது ரொம்ப கடினப்பட்டு ஒரு வேலை செய்யறதுக்கு அடிலும் இந்த 15 துறைகள் பார்த்தீங்கன்னா அந்த 2 துறையை தவிர்த்துட்டா மீது எல்லாமே சூப்பரான துறைகள். அது எப்படி நான் ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். நீங்கள் கேளுங்க. என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பண்ணாமல் போங்க, அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லி தான் ஆகணும். ஏன்னா ஒரு முறை நீங்கள் இந்த வேலையை எடுத்துட்டிங்கன்னா மாற்றுறது ரொம்ப கஷ்டம். அதாவது மாற்றலாம், நீங்கள் அந்த கவுன்சிலிங் எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்குள்ளே மாற்றத்துக்கான வாய்ப்பெலாம் இருக்கிறது. இருந்தாலுமே வந்து ஒன்ஸ் எடுத்துகிட்டு நம்ம போய் மாற்றிங்கிறது ரொம்ப கஷ்டம். சரிங்களா? டிஎன்பிசி தெளிவாக சொல்லிட்டாங்க. ஒன்ஸ் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஆர்டர் கொடுத்துட்டு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? நீங்கள் போஸ்ட்டில் ஜாயின் பண்ணிட்ட பிறகு மாற்றத்துக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கிறது. நான் அது அப்புறமா சொல்கிறேன். இப்போதைக்கு நம்ம இந்த துறையை நான் வந்து அந்த இடத்துல வச்சுன்றதுக்கான ஒரு விளக்கத்தை சொல்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் நீங்கள் தெரியும். அதாவது யூடியூப்பில் நீங்கள் எல்லாருமே ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஆள் தான். டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி 2024 அன்றைக்கி ஒரு நியூஸ் வந்திருக்கும். கொடுத்த பணத்தை திருப்பி கேட்ட ஆசிரியர் காலில் விழுந்த கிராம நிர்வாக அலுவலர்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி போட்டிருந்தாங்க. சரிங்களா? இந்த விஷயம் என்னன்னா ஒரு அவல நிலையை தான் காட்டுச்சு. எனக்கு மனசே ரொம்ப கஷ்டமாக போச்சு. நம்மளாம் வந்து ஒரு எம்ப்ளாயாக இருக்கிறோம், இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படிங்கும்போது ரொம்ப மனசு வருத்தம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இது டிவிலாம் போட்டு பெரிய அளவில் வந்து ஃப்ளாஷ் பண்ணாங்க. இந்த மாதிரிலாம் நம்ம இருக்கிறாங்களா, இந்த மாதிரிலாம் இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கெலாம் வந்து எப்படின்னா அது இன்னமும் சரி எனக்குலாம் வளையாது. எனக்கு அது அப்படியே பழகிடுச்சு. எனக்கு இப்போ கூட நான் இப்போ சரியாக எப்படி சொல்கிறதுனா, பொங்கலுக்கு கூட நான் அதிகமாக பெருசாக சொல்லிக்கிறேன் ட்ரெஸ்ஸோ இல்லை என் பசங்களுக்கோ எதுவுமோ செய்யலை. வாழ்க்கை இது நல்லா இருக்குது. எனக்கு வாழ்க்கை இது நல்லா தான் இருக்குது. சரிங்களா? எதனால் சொல்கிறேன்னா, நான் ஆடம்பரமாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து எல்லாமே செஞ்சாகணும், வளைஞ்சு நெஞ்சு போகணும். ஒரு விஷயம் சரி சார், என்ன சார் நீங்கள் இப்படி தான் பேசுகிறீங்க அப்படின்னு பார்த்தா, நான் என்னுடைய இதை சொல்கிறேன். நான் ஆஃபீஸ்லையுமே பார்த்தீங்கன்னா தனியாக தான் உட்காந்து சாப்பிடுவேன். ஏன்னா என் வீட்டில் ஏதோ செய்வாங்க, அவ்வளோதான். எனக்கே நல்லா தெரியும். சரிங்களா? அதனால் அவங்க கூட உட்காந்து சாப்பிட்டு கம்பேர் பண்ணுவாங்க. நாளைக்கு எதாவது நம்மளுக்கு பின்னாடி சொல்லுவாங்க. இதெல்லாம் அவாய்ட் பண்ணால் சாதாரணமாக நம்ம யார் எது கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட மாட்டேன். நான் என்னுடைய வீட்டில் எடுத்து சாப்பிட்டுடுவேன். பெருசாக பொரியல் கிரியல் எதுவுமே இருக்காது. சாதாரணமாக சாப்பாடு குழம்பு அவ்வளோதான். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நல்லா இருக்கும், நல்லா இல்லாமல் போயிடும். நான் சாப்பிட்டு பழகிட்டேன். எனக்கு இந்த வாழ்க்கை போய் போயிட்டு இருக்கு, நல்லா இருக்குது. எனக்கு என் பசங்களுக்கு என்னுடைய மொத்த சம்பளத்தையும் எதுவுமே என் பசங்க நல்லா படிக்க வச்சுட்ருக்கேன். படிக்க வச்சுட்டாவே அதுவே அவனுக்கு பெரிய சொத்து தான். சரிங்களா? இடைப்பட்ட நேரத்தில் நான் கிளாஸ் எடுக்கிறேன், வரோம். சரிங்களா? கிளாஸ் கூட நான் ஃப்ரீயாக தான் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய சேலரிலேருந்து எடுத்து போட்டு எல்லாத்தையும் நான் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா என்னோடய நேம் இருக்கணும் போகணுன்றதுக்காக தான். இது பொதுநலமாக சுயநலமாக தான் எனக்கு தெரியாது. சரிங்களா? இந்த ஒரு பேசிக்காக என்னை பற்றி நான் சொல்லிட்டேன், ஒரு ஐடியாலஜி சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்க, எங்கள் லைஃப் இப்படி இருக்கு சொல்லிக்கலாம் சார், அப்படிலாம் கிடையாது. நான் அந்த வச்சுருக்க அந்த துறையுமே எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் ஒரு நல்லா ஓரளவுக்கு க்ரோத் ஆகணும். க்ரோத்னா அவ்வளோதான், இன்டெரக்டாக சொல்லிட்டேன். அப்போ அந்த துறை தான் வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய அந்த முதன்மையாக கருதக்கூடிய துறை பார்த்தீங்கன்னா டைரெக்டாக லிங்க், அதாவது நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க, எல்லாரோடையும் லிங்க் இருக்கும். மீதி இருக்கா அத்தனை துறையுமே பார்த்தீங்கன்னா டைரக்ட் லிங்க் இருக்காது. எல்லாமே கவர்மெண்ட் ஆஃபீஸில் தான். இப்போ லோக்கல் ஃபண்ட் ஆடிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய்ட்டு
கவர்மெண்ட் ஆஃபீஸர் போட்ட பில்லை தான் செக் பண்ணணும். அதே போல் ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் ரைட்டரை தந்து பத்திரம் கொடுப்பாரு, அவர் பத்திரத்தை நம்ம செக் பண்ணுவோம். சரிங்களா? இப்படி தான் ஒவ்வொன்றுமே இருக்கும். இருங்க, இது முதல்ல இந்த துறையை பற்றி சொல்லிடுறேன். ஒருத்தர் போயிட்டு நம்ம ஒருத்தர் காலையில் வந்து வாரினா எழுந்திருக்காரு, ரொம்ப நம்மளுக்கே ஒரு மானக்கேடாக இருக்குது. இது எதனால் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கூட இருக்கிற ஒரு சக எம்ப்ளாயி தான் இந்த வேலையை பண்ணுறாரு. அப்போ அவரே என்ன பண்ணுறாரு, ஆதாரை செட் பண்ணி எல்லாத்தையும் பண்ணுறாரு. சரி, இந்த வேலை எப்படி தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய செலவு இருக்கும். மீட்டிங் ரெடி பண்ணணும், வரவங்க போகிறவங்க பார்க்கணும், எல்லாமே அங்கே இப்போ அதிகப்படியான ஒர்க் இருக்கும். அதே போல் அதிகப்படியான ரெஸ்ட்டும் இருக்கும். இது சில நாள் நம்ம ஆஃபீஸில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? அப்போ ரெஸ்ட் இருக்கும், வேலையும் இருக்கும், எல்லாமே இருக்கும். இப்போ குறிப்பாக அந்த துறையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, லேண்டு, பட்டா கொடுக்குறது, பட்டா ட்ரான்ஸ்ஃபரு, பிறப்பு சான்றிதழ், வீடியோ சர்டிஃபிகேட்டு, வாரிசு சான்று, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்வேர் அழைக்கும்போது அங்கே போயிட்டு நம்ம லேண்டை பார்க்குறது, போகிறது வர்றது, எல்லா ஒர்க்கும் அவர் செஞ்சால் கூட அங்கே அதிகமான சூழ்ச்சிகள் இருக்கும். ஆர்டிஐ பெட்டிஷன் போடுறது, என்கொயரி பண்ணுறது, பொலிட்டிஷியன் இருக்காங்க, இப்படி பல வகையான சிக்கல் இருக்கும். ஒரு மனுஷன் நம்ம நினச்சிட்டு போகிற மாதிரி இருக்கவே முடியாதுன்னா அப்படின்னா நம்ம அது எதுக்காக நம்ம அதை தேர்ந்தெடுக்கணும்? அதுக்காக தான் நான் வந்து அதை தூக்கி போயிட்டு போட்டேன். சரிங்களா? சரி, இது வேண்டாம் அப்படின்னு நம்ம ப்ரமோஷன் போகலான்னு பார்த்தாலும் நமக்கு முன்னாடி ஜேஆர்ஐ எடுத்தவங்க தான், அவங்க தான் நமக்கு முன்னாடி டாப்பில் போயிடுவாங்க. இப்போ இது எல்லாமே இருக்கும்போது நம்ம எடுத்த ஒரு டெம்பரரியாக, அதாவது ஒரு தற்காலிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்காக நம்ம போயிட்டு நம்ம ஏன் இவ்வளோ மாட்டணுன்றதுக்காக தான் நான் வந்து அதை அந்த இடத்துல நான் கொண்டு வரல. இப்போ மற்ற எல்லா துறையுமே பார்த்தீங்கன்னா அதை விட நீங்கள் சொல்லக்கூடிய, நீங்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு பயங்கரம் தான். சரிங்களா? ஆனால் இதில் உங்களுக்கு எதுலேயுமே வந்து ஒரு டைரெக்டாக வந்து பிரச்சனை இருக்க வாய்ப்பே கிடையாது. இந்த மாதிரி இந்த வீடியோ எடுக்கிறது, இவங்க மாட்டி விடுறது, பெட்டிஷன் போடுறது, அமகலம் பண்ணுறது, இந்த மீட்டிங் ரெடி பண்ணுறது, அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது, கை காசு போட்டு செலவு பண்ணுறது, இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து இதை சொல்லுவாங்களே, கனி இருப்ப காய் காவந்தற்று, எதுக்காக? தேவையில்லைல்ல, அதனால தான் நான் வச்சேன். சரிங்களா? இப்போ மாத சம்பளம் எடுத்துக்கலாம். மாத சம்பளம் பாருங்கள், 19,500 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 53க்கு தாண்டிச்சு. இப்போ டிஏ 50% வைங்க, 30,000 ஹெச்ஆர்ஏ வந்து ஒரு 1000 மெடிக்கல் அலவன்ஸ் ஒரு 300 கிட்டத்தட்ட ஒரு ஆளுக்கு ஒரு 31,000 இல்லை 32,000 கிராஸ் சேலரி. சரிங்களா? கிராஸ் சேலரி 32,000 வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் சொந்த மாவட்டத்தில் இருந்தாருன்னா அதிகபட்சம் அவருக்கு பஸ் ஃபேரு இல்லாட்டா வண்டி எது பண்ணாலும் சரி, ஒரு 5,000க்குள்ளே அவர் முடிஞ்சிச்சுன்னா அவர்கிட்ட அந்த 32,000 நம்மளுக்கு பிடித்த அப்படியே ஒரு 10% போயிடும். அந்த 1000 சேர்க்காமல் இருந்தால், ஹெச்ஆர்ஐ சேர்க்கக்கூடாது, மெடிக்கல் அலவன்ஸ் சேர்க்காமல் பார்த்தீங்கன்னா அவருக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா சம்பளத்துலேருந்து ஒரு 5,000 6,000 போயிடும் வச்சிங்கன்னா. அவர் கையில் எவ்வளோ நிற்கும் பார்த்தீங்கன்னா 25,000 நிற்கும். சரிங்களா? 25,000 நிற்கும். ஆனால் வருஷத்துக்கு நமக்கு 3 டைம் வந்து சம்பளம் வந்து ஏற்றி கொடுப்பாங்க. எப்படின்னா, இப்போ நான் ஜனவரியில் சேர்றேன் அப்படின்னா அதுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு டிஏ அகவிலைப்படி ஏற்றுவாங்க, அடுத்த ஒரு 6 மாதத்துக்கு அகவிலைப்படி ஏற்றுவாங்க, மொத்தம் 3 டைம் ஏற்றுவாங்க. மினிமம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வருஷத்துக்கு ஒரு 2,500 3,000 வரைக்கும் சேலரி ஏறும். சரிங்களா? அப்போ ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கஷ்டப்பட்டிங்கன்னா அடுத்து கொஞ்சம் ஓகேன்ற மாதிரி தள்ளிட்டு போயிடலாம். இது யாருக்கு பிரச்சனை இல்லை பார்த்தீங்கன்னா, சொந்த மாவட்டம் கிடைக்கிறவங்க பிரச்சனை இல்லை. அதே வெளி மாவட்டத்தில் போய் எழுதுறாங்க, இல்லை சென்னையில் போய் மாட்டினா இப்போ கொஞ்சம் கஷ்டம் தான். சம்பளத்தை சென்னையெல்லாம் போனால் நமக்கு ஹெச்ஆர்ஏ அதிகமாக இருக்கும். இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா வாடகை, ரூம்மேட்ஸு, ஃபேமிலிலாம் போய் தங்குற மாதிரிலாம் வாய்ப்பு இருக்காது. ஏன்னா அவ்வளோ வாடகைலாம் நம்மளால் கொடுக்க முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இல்லை அவுட்டரில் போகிற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? மோஸ்ட்லி எல்லாமே சென்னையில் இருக்கவங்க ஃபேமிலி எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. ஏன்னா பசங்க படிப்பாங்க, போவாங்க வருவாங்க, அப்படி இருக்கும். அப்படி இல்லாட்டா அங்கே இருக்க வாடகைகள்லாம் நம்மளுக்கு கட்டுப்படி ஆகாது. வெளி மாவட்டத்தில் போகிறவங்க, அதாவது சென்னை தவிர்த்து பிற மாவட்டங்கள் போகிறவங்க, நீங்கள் கொஞ்சம் ஒரு 3,000 3,500க்குள்ளே ஒரு வாடகை வீடு பார்த்துக்கலாம். இந்த ஷேர் பண்ணுற மாதிரிலாம் வாய்ப்பு இருக்காது. ஏன்னா பெருசாக ஆளுங்க செட் ஆக மாட்டாங்க. நம்மளே கொஞ்சம் சமைச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இல்லாட்டா மெஸ்ஸு பார்த்து சாப்பிட்டுட்டு கொஞ்ச நாள் நம்ம ஒரு 1 இயர் ஓட்டினா அதுக்கப்புறம் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் தாராளமாக வாங்கிக்கலாம், மூவ் பண்ணலாம். வாய்ப்பு இருக்கும், வாய்ப்பு இல்லைன்னு எல்லாம் சொல்ல முடியாது. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு போஸ்டிங் சென்னையில் இருக்கக்கூடிய துறைகளை பற்றி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ சம்பளத்தை பற்றி நான் சொல்லிட்டேன். ஒரு வருஷம் 2 வருஷம் நீங்கள் தாக்கு பிடிச்சின்னா அதுக்கப்புறம் உங்களோட சேலரி ஓகே சூப்பராக இருக்கும். அதே போல் அந்த ஒரு முக்கியமான துறையை ஏன் நாங்கள் வைக்கல அப்படின்றதுக்காக நான் சொல்லிட்டேன்.
ஏன்னா அது ஸ்பெசிஃபிக்காக சொல்லிட்டேன்னா அது நான் நெகட்டிவாக சொல்லிட்டாரு அப்படின்வாங்க. சமாளிக்கக்கூடியவங்க சமாளிக்கட்டும். நமக்கு கொஞ்சம் டீசெண்டாக நம்ம முதுகெலும்பு வளையக்கூடாது அப்படின்னா நம்ம சிலதெல்லாம் தொடக்கூடாது. அது மாதிரி அந்த மைண்ட் செட்டப் தான் நான் சொன்னேன். ஏன்னா அந்த கூட இருக்கிறவங்க குடி பறிக்கிறது, இந்த பெட்டிஷன் போடுறது, அமங்கலம் பண்ணுறது, செலவு வச்சுட்டு கடைசியில் காசு கொடுக்காம போகிறது, இந்த மாதிரியான தொந்தரவுலாம் இருக்காது. இப்போ நான் வச்சுருக்க அந்த டாப் லெவல் 15 துறையை பற்றி நம்ம பார்க்கலாம். அதில் 13 துறையை பற்றி நம்ம சொல்ல போகிறோம். இது 2 பற்றி நான் சொல்லிட்டேன். சரிங்களா? இந்த 2ல் நம்ம சென்னையில் எது இருக்குன்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் சென்னையில் எதெல்லாம் இருக்குன்னு நான் அப்படியே சொல்லிடுறேன், நீங்கள் கேட்டுக்கங்க. சரிங்களா? நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் நான் சொல்கிறேன். ரிஜிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது சென்னையில் தான் போடுவாங்க ஃபஸ்ட் எடுத்தோடனே. ஏன்னா அது அப்படி தான் சொந்த மாவட்டம் கிடைத்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சில பேருக்கு கிடைக்கலாம், அது நல்ல வாய்ப்பு இருக்குது. ஆனால் எது அப்படி தானே பரவாயில்ல, நம்ம ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிடலாம். ரிஜிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம சீக்கிரமாக ட்ரான்ஸ்ஃபர் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? அதுக்கடுத்து நம்ம வச்சது பார்த்தீங்கன்னா லோக்கல் ஃபண்ட் ஆடிட், இஓ பார்த்தீங்கன்னா அது வந்து எக்ஸாமே தனியாக நடத்திட்டு இருந்தாங்க. விஓவுக்கு எப்படி நடத்துகிறாங்களோ அது மாதிரி இஓவுக்கு தனியாக நடத்திட்டு இருந்தாங்க. அதுவும் வந்து ஒரு நல்ல ஒரு பக்காவான துறை. இண்டிபெண்ட்டாக செயல்படலாம். நம்ம ஒரு கோயில் நம்மக்கிட்ட விட்டுருவாங்க, நிர்வாகம் நம்ம தான் பார்ப்போம், எல்லாமே செய்வோம். அப்படி இருக்கும்போது அது பயங்கரமாக இருக்கும். நம்மக்கிட்ட நம்ம அதிகாரத்தை நம்ம கையில் வச்சுருக்க மாதிரி தான் இருக்கும். லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டை பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட்டு, ஓகேவா? அசிஸ்டண்ட்டுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டரு, அதுக்கப்புறம் ஏடினா அசிஸ்டன்ட் டைரக்டர் லெவல். சரிங்களா? இப்போ இந்த துறை பாருங்கள். இந்த துறை வந்து சொந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்கும், கேம்ப் இருக்கும். கேம்ப்னா நம்ம கேம்ப் எழுதிட்டு நம்ம போய் ஒரு ஆஃபீஸை போய் வெரிஃபை பண்ணுவோம். நம்ம லீவ் எடுத்துக்கலாம், போகலாம், வரலாம், எல்லாமே நம்மளுடைய ஒரு டைமுக்குள்ளே அந்த ஒர்க்கை முடிச்சிடணும். ஒரு மாதத்துக்குள்ளே இந்த ஆஃபீஸோடைய ஆடிட் மொத்தத்தையும் பார்த்துடணும். சரிங்களா? இங்கே ஆஃபீஸ் டு ஆஃபீஸ் தான் வந்து கனெக்ட். அதாவது ஒரு எம்ப்ளாயி கூட எம்ப்ளாயி தான். அவங்க பண்ணக்கூடிய அந்த எக்ஸ்பெண்டிச்சரை நம்ம செக் பண்ண போகிறோம். அப்போ அவங்க கூட இருக்கும். சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் நல்ல கான்டாக்ட் கிடைக்கும். விஓவை விட பெரிய அளவிலான கான்டாக்ட் கிடைக்கும். கான்டாக்டில் அதிகமாக கிடைக்கக்கூடிய 2 துறைகள் பார்த்தீங்கன்னா லோக்கல் ஃபண்ட் ஆடிட் ஒன்று, ட்ரெஷரி. இது 2 தான் வந்து அனைத்து துறைகளையும் பார்க்கக்கூடிய ஒரு துறைகள். சரிங்களா? இப்போ இது எவ்வளோ பெரிய துறை இது, சரிங்களா? ஆனால் யாரும் நிறைய பேசுறதே கிடையாது. அடுத்தது பாருங்கள், ஹெச்ஆர்என்சி பொறுத்த வரைக்கும் நம்ம இனிஷியல் ஸ்டேஜில் கொஞ்சம் இதுவாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வேலையும் பீஸ்ஃபுல்லு, இந்த எல்லாமே இருக்கும். பெரிய பெரிய கோயிலில் போகும்போது அதோடைய ஒர்த் என்னன்றது உங்களுக்கு தெரியும். நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்கள விஏஓ ரெவன்யூலாம் சொல்லிட்டு இருக்கீங்களா, அதை விட இது பெரிய டாப்பாக இருக்கும். அது இன்னும் சொல்லணும்னா இன்டெரக்டாக என்னால் சொல்ல முடியல. அதை அவ்வளோதான், நான் அதை விட்டுடுறேன். பெரிய பெரிய கோயிலில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு அது புரியும் நான் என்ன சொல்கிறேன்னு. அதில் அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர்னு ஒரு கேட்டகரி இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரண்டுக்கு முன்னாடியான ஒரு சேலரி கேட்டகரி. அது சூப்பர் ஒரு 4-5 வருஷத்தில் நமக்கு வந்துடும். அது பெஸ்ட்டு தானே. இப்போ இதில் வராது. எதில் வராது? அசிஸ்டன்ட் நீங்கள் விஓ எடுத்தால் கூட அந்த சேலரி வராது. அவர் வந்து ஆர்ஐ பார்த்தா கூட அந்த சேலரி வராது. ஆனால் அதை தாண்டி உடைந்துடும் நமக்கு இந்த கேட்டகரியில். அடுத்தது பாருங்கள், முனிசிபாலிட்டியும் டவுன் பஞ்சாயத்து நம்ம சொல்லவே தேவையில்லை. இவங்க வந்து டிடிசிபி அப்படி பார்த்தீங்கன்னா 2 பேருமே கொடுப்பாங்க. சரிங்களா? ஒர்க்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே பில்லு தான். சரிங்களா? ட்ரென்ச்சு, ட்ரைனேஜு, லைட்டு, இபி, சுகாதாரம் எல்லாமே இங்கே வந்துடும். சரிங்களா? எல்லாமே இங்கே வந்துன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரிங்களா? இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ரூரல் டெவலப்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ரூரல் டெவலப்மெண்ட்டில் நமக்கு நல்ல ஒரு பெரிய லெவலில் கேட்டகரி. அது நல்ல ஒர்க்கு அதிகமாக இருக்கும். இருந்தாலுமே அதுக்கான ஒர்த்தபுளாக இருக்கும். நம்ம செஞ்ச ஒர்த்துக்கு ஒர்த்தபுளாக இருக்கும். எவ்வளோ வேலை கற்றுக்கிறோமோ அவ்வளோ பெரிய கிங்காக நம்ம உருவாகிடலாம். இதில் ரூரல் டெவலப்மெண்ட்டில் அவ்வளோ விஷயம் இருக்கிறது. இது பார்த்தீங்கன்னா பொலிட்டிஷியன் டு நம்ம அஃபிஷியல் தான் கான்டாக்ட். சரிங்களா? மோஸ்ட்லி பீப்புள் வந்து கொஞ்சம் கம்மி தான் இருப்பாங்க. அது அப்படியே போயிட்டுருக்கும், வந்துட்டுருக்கும். அது ஒரு 2-3 கேட்டகரியாக டெப்டி பிடிஓ பார்ப்பார், அதுக்கப்புறம் மேனேஜரு, கேஷியரு இப்படி போகும். சரிங்களா? ஊர் நல அலுவலர் அதெல்லாம் இருக்குது. இதில் நம்ம மொத்தமாக அதெல்லாம் சொல்லியாச்சு. இதில் பாருங்கள், அடுத்தது விஓவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆஃபீஸ் செட்டப் எல்லாமே இருப்பாங்க, போவாங்க, வருவாங்க. நான் சொல்லிட்டேன். இங்கே அதிகப்படியான உள்ளடி வேலைகள் கூட இருக்கிறவங்க, இந்த வெளியிருக்கிறவங்க பார்க்கறதுனால நமக்கு சமாளிக்கணும். ஓரளவுக்கு இதுவாக இருந்தால் பரவாயில்ல. நம்ம நேர்மையாக இருந்தாலும் சரி, அது சூழ்நிலைகள் வந்து நம்மளை வந்து எவனா இது பண்ணிட்டாங்கன்னா நம்மளுக்கு நம்ம நல்லவன் ப்ரூவ் பண்ணுறதுக்கு பெரிய போராட்டமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் இந்த துறையில் எல்லா துறையிலும் அப்படி தான் இருக்கிறது.
சரிங்களா? ஒரு ஃபங்ஷன்னா நம்ம செலவு போனோம்னா அதை எங்கேருந்து எடுக்க முடியும்? என்ன செய்ய முடியும்? அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறது. இது ஓரளவுக்கு ஓகே என்னால் முடியும் நான் பார்த்துக்குவேன் அப்படின்றவங்க ஓகே அவங்க எடுக்கலாம். ரெவென்யூ பார்த்தீங்கன்னா நம்ம வேலை இருந்துகிட்டே இருக்கும், போவோம் வருவோம். அதுக்கப்புறம் நம்ம தாசில்தார் இந்த கேட்டகரி எல்லாமே வரும். ஓகே ஒர்க்கு கொஞ்சம் அதிகம். இப்போ முன்ன மாதிரி இல்லை. பவர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வராங்க. வேலையை பிரித்து கொடுக்குறாங்க நிறைய பேர்கிட்ட. அதனால கொஞ்சம் இல்லை. அதனால தான் இது வந்து 8, 9 வச்சுருக்கோம். சரிங்களா? நான் கூட 7, 8 நினச்சேன். 8, 9 வச்சுருக்கோம் போல். சரி அடுத்து பாருங்கள். ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் இது பார்த்தீங்கன்னா ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் இது நான் என்ன சொல்லிட்டேன், இது தெளிவான விளக்கம் சொல்லிட்டேன். இதுக்கு அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா எஸ்ஐ, நம்ம குரூப் 2 வரக்கூடிய கேட்டகரி. அதுக்கப்புறம் சிஎஸ்ஆர். சரிங்களா? இது நம்ம சொல்ல தேவையில்ல. இது உடனே வந்துடும். போகும்போது அசிஸ்டன்ட் சேலரி, கமர்ஷியல் டேக்ஸு. இப்போ ஜிஎஸ்டி வரதுக்கு முன்னாடி இதோடைய ஒர்க்கு பாதியாக குறைஞ்சிச்சு. இருந்தாலும் நமக்கு கெத்து இருக்குது, எல்லாமே இருக்குது. ஓகேவா? சென்னை நோக்கி போகிறவங்க எல்லாமே இவங்க எடுக்க தயாராக இருப்பாங்க. லேபரை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும், குழந்தை தொழிலாளர், அப்புறம் தொழிலாளர் நல கொள்கைகள் எல்லாமே இதில் வந்துடும். லேபர் இன்ஸ்பெக்டர்ன்றது பெரிய கெத்தான ஒரு போஸ்ட்டு. அது கண்டிப்பாக நமக்கு கிடைச்சிரும். அசிஸ்டண்ட்டு லேபர் இன்ஸ்பெக்டர் வரும். அதுக்கு அடுத்தது இதெல்லாமே வந்து ஓகே. நமக்கு இப்போ லாஸ்ட்டாக அந்த குரூப் 2ல் 2Aல நிறையா வந்துட்டாங்க. இருந்தாலுமே நம்மளுக்கு நல்ல ஸ்கோப் உள்ள ஒரு துறை. அடுத்து ட்ரெஷரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு பீஸ்ஃபுல், நல்ல ஒரு கௌரவம், கற்று எல்லாமே இருக்கும். சரிங்களா? நிறைய கான்டாக்ட் கிடைக்கும். நம்ம முன்னாடி சொல்லிட்டோம். இது அடிஷன் டிஓலேருந்து டிஓ வரைக்கும் வரும். இல்லை அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர், ஏஏஓலாம் இருக்குது. நான் அதை பற்றி நம்ம தெளிவாக சொல்லிட்டேன். அடுத்து ஆர்டிஓவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக அது ஆர்டிஓ தூக்கி பதினஞ்சில் போட்டுடலாம். நான் போட்டுறேன். இருந்தாலும் ஓகே. இப்போ ஆன்லைன் ஒர்க்கு எல்லாமே போயிட்டுருக்கு. இதில் ஏற்கனவே வந்து நம்ம பவர் கொடுத்து நம்மளுக்கு வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் அது மாதிரிலாம் கொண்டு வந்தாங்க. அதனால் இதெல்லாம் மாற்றிட்டாங்க. இப்போ அந்த டிகிரி படித்தவங்க அவங்க டெக்னீஷியன் மட்டும் தான் பண்ண முடியும். இந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் நம்ம சொல்லிட்டோம். இது பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ திறமை, உங்களுடைய திறமை தான். சரிங்களா? கொஞ்சம் கரணம் தப்பலாம் மரணம் தான். இங்கே யாரும் நம்புறதுக்கு ஒன்றும் கிடையாது. இது வந்து அதாவது கோடிக்கணக்கான ரூபாய்களை வந்து பரிமாற்றம் செய்யக்கூடிய ஒரு துறை இது. இதுலேயே நீங்கள் இதோட முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து செக்யூரிட்டி தான் கடைசி போஸ்ட்டு. அது தாண்டி போகாது. சரிங்களா? நம்ம எல்லாத்தையும் சொல்லிட்டோம். இப்போ இது சென்னை வந்து மோஸ்ட்லி இதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ரெவன்யூ, ரூரல் டெவலப்மெண்ட் தவிர, இஓ தவிர, லோக்கல் ஃபண்ட் ஆடிட் தவிர, அடுத்து வேறு என்ன இருக்குது, முனிசிபாலிட்டி, டவுன் பஞ்சாயத்து, ட்ரெஷரி கூட மோஸ்ட்லி சென்னையில் வந்துடும். ஆர்டிஓ அந்தளவுக்கு இருக்காது, டிஸ்ட்ரிக்ட் கிடைக்கும். ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா அதுவுமே டிஸ்ட்ரிக்ட் தான். சரிங்களா? இப்போ இதில் ஒரு 4-5 துறைகள் தான். என்னென்னு பாருங்கள். ரிஜிஸ்ட்ரேஷன் சென்னையில் போடுவாங்க. அப்புறம் வந்துடலாம். அது ஒன்றும் நமக்கு அதுக்கு கண்டிப்பாக அங்கே தான் போட்டு எடுப்பாங்க. நம்மளை வேக்கண்ட் தான் வேறு இடத்துல போடுவாங்க. சரிங்களா? அதில் இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர்என்சியில் இதெல்லாம் இங்கே லோக்கல்லே போட்டுறாங்க. கமர்ஷியல் சென்னையில் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஒரு 3-4 துறைகள் தான் இப்போ இதில் இருக்கிறதுல சென்னையில் இருக்குது. சரிங்களா? மற்ற துறைகள் இருக்கிறத நம்ம சொல்கிறேன், ஒன்றுனா சொல்கிறேன். இதில் அக்ரிகல்ச்சர் பாருங்கள். அக்ரிகல்ச்சர் பார்த்தீங்கன்னா அது ஸ்டேட் லெவல் சீனியாரிட்டி தான். இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்டில் வேக்கன்சி இருந்தால் டிஸ்ட்ரிக்டில் போட்டுடுறாங்க. சென்னையிலையும் போட்டுடுறாங்க, டிஸ்ட்ரிக்ட்லேயும் போடுறாங்க. இது நல்லா வாய்ப்பு இருக்குது. வேலையும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் எஜுகேஷன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நல்லா படிக்கலாம், அடுத்த எக்ஸாம் போகலாம் வரலாம், நல்லாயிருக்கும். அதுவுமே லோக்கல் டிஸ்ட்ரிக்டில் நமக்கு கிடச்சிரும். சரிங்களா? அதுவுமே சென்னையிலையும் இருக்குது. அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். அடுத்தது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு பொறுத்த வரைக்கும் அது சீஃப் ஆஃபீஸில் போடுறாங்க. டிஜிபி ஆஃபீஸு, கமிஷன் ஆஃபீஸு எல்லா இடத்துலையும் இது ஆஃபீஸ் இருக்குது. அப்போ இது பார்த்தீங்கன்னா வேக்கண்ட்டை போட்டு தான் இருக்குது. இதில் ப்ரொமோஷன் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. லாஸ்ட்டாக அந்த குரூப் 2Aல பார்த்தீங்கன்னா நிறைய போஸ்ட் எடுத்துட்டாங்க. அதனால வந்து ப்ரொமோஷன் பொறுத்த வரைக்கும் டெட் ஸ்லோவாக தான் இருக்கும். இருந்தாலுமே அங்கே நமக்கு குவார்ட்டர்ஸ்லாம் கிடைக்கும். போலீஸ் கேன்டீன் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. அது ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. சென்னையிலே நமக்கு கிடச்சின்னா நம்ம கொஞ்சம் படிக்கலாம், போகலாம் வரலாம். இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நம்ம போலீஸ் மாதிரிலாம் இருக்காது. டர்ன் டியூட்டி போட்டோன்னா அது தகுந்த மாதிரி நம்ம லீவ் எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் டர்ன் டியூட்டி போட்டுருவாங்க. அதனால நமக்கு படிக்கிறது நல்ல வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய துறை பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஒர்க்ஸ், வாட்டர் ரிசோர்ஸ். இது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஏரி பாசனம் அந்த மாதிரி நீர்வள ஆதாரத்துறை சம்மந்தமாக இருக்கக்கூடிய இதுதான். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஏஇ இருப்பார், சப் ஆஃபீஸாக இருந்தால் ஒரு ஏஇ இருப்பார், இல்லாட்டா ஒரு இ இருப்பார். சரிங்களா? இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 2 டிஸ்ட்ரிக்ட் ஒரு ஆஃபீஸு, ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஆஃபீஸு,
இது மாதிரி கலந்து இருக்குது. சோசியல் வெல்ஃபேர் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அது சோசியல் சமூக நலத்துறை நிறைய திட்டங்களை செயல்படுத்தக்கூடியது. இது ரெவென்யூக்கு சம்மந்தம் வராது. ஆனால் ரெவென்யூவில் இருக்கவங்க இதில் சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, இதில் ஒர்க் பண்ணுவாங்க. இதில் டிசி கேடர் வந்தால் நம்ம ரெவென்யூக்கு போயிடலாம் சோசியல் வெல்ஃபேர்லேருந்து. சரிங்களா? இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இது டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்காது. நமக்கு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்து போஸ்ட் சூப்பரண்ட் வரைக்கும் இருக்கும். ஸ்டேட் லெவலில் பார்த்தா டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் ஒரு போஸ்ட் இருக்கும். அதாவது நமக்கு ஈஸியாக சூப்பரண்ட் வந்துடும், சீக்கிரமாக வந்துடும். ஆனால் பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்தது வந்து ப்ரமோஷன் நகராது. ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஒரு போஸ்ட் இருக்கும். சென்னையிலேயும் நம்ம வேலை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? டிஸ்ட்ரிக்ட்லேயும் நமக்கு நிறைய வேலை இருக்கிறது. சோசியல் வெல்ஃபேர் ஓகே தான், நமக்கு மறுபடியும் வந்துடலாம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம சொல்லக்கூடியது சுகர் எனக்கு தெரியல. ஆதி திராவிடர் ஹவுசிங் டெவலப்மெண்ட் தாட்கோ பார்த்திங்கன்னா நமக்கு இவங்க எல்லா ஸ்கீமும் ரன் பண்ணக்கூடிய எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருக்குது. சரிங்களா? அப்போ நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. தாட்கோவை பொறுத்த வரைக்கும் லோன் கொடுக்குறது எல்லாமே அதில் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ நமக்கு அதில் ஓகே, தாட்கோ எடுக்கலாம் நீங்கள். அது பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டேட் சீனியாரிட்டி இருந்தால் கூட நமக்கு டிஸ்ட்ரிக்டில் கிடைக்கும். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் வந்து ஸ்டேட் சீனியாரிட்டி தான். அதுவுமே பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்டில் கொஞ்சம் தான் வேகன் இருக்கும், ஸ்ப்ரெட்டாக இருக்கும். ஓரளவுக்கு ஓகே, அதுவும் கிடைக்கும். டிஸ்ட்ரிக்ட் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு சென்னையில் எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்லா டோட்டா ஆஃபீஸ்லாம் அது டெக்னிக்கல் எஜுகேஷன் தான் வரும். அதேபோல் ஐடிஐ, பாலிடெக்னிக் இதெல்லாம் வந்து டெக்னிக்கல் எஜுகேஷனில் வந்துடும். இது வந்து மிக்சடாக இருக்கும். சென்னை இருக்கும், டிஸ்ட்ரிக்ட் இருக்கும், பாலிடெக்னிக் எங்கே இருக்கும், கவர்மெண்ட் பாலிடெக்னிக், ஐடிஐ இருக்கிறதெல்லாம் இருக்கும். சரிங்களா? அப்போ அது 2 வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆதி திராவிட வெல்ஃபேர் எடுக்கும்போது அது மாதிரி எடுப்பாங்க.